10,000 டிவிடெண்ட்டை வெறும் 10 ஸ்டாக் வச்சு மந்த்லி ஏர்ன் பண்ண முடியுமா? எஸ். நம்ம செய்யற வேலை நமக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, பிடிச்ச வேலையாவே இருந்தாலும் காசு கொடுக்கல அப்படின்னா அந்த வேலையை நம்ம செய்ய மாட்டோம். அப்ப பிரச்சனை வேலையில இல்ல, காசுல தான் இருக்கு. இந்த காசு மந்த்லி கரெக்டா அவங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். இதுக்கு மேல உங்களுக்கு பிடிச்ச வேலை செய்யறதும் செய்யாததும் உங்க இஷ்டம். இதுதான் பாசிவ் இன்கம். அண்ட் இந்த பாசிவ் இன்கம்ல டிவிடெண்டை வச்சு அவங்க லைஃபை வாழறது ஒரு ஃபேமஸான வழி. பட் இந்த டிவிடெண்ட் இன்கம்ல ஒரு அட்வான்டேஜுமே இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவிடெண்ட் மூலமா உங்க அக்கௌண்ட்ல காசு வந்துட்டு அதுல நீங்க வாழ்ந்தாலும் மீதி காசு டிவிடெண்டுக்காக நீங்க அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்களா, அந்த ஸ்டாக் பிரைஸ் வளர உங்க சேவிங்ஸும் வளர்ந்துட்டே போகும். ஸோ இது ஒரு டபுள் அட்வான்டேஜ் மாதிரி. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே சிம்பிளா 10,000 டிவிடெண்டை நம்ம எப்படி மந்த்லி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இதே உங்களுக்கு 50,000 வேணும் அப்படின்னா நான் சொல்ற எல்லா ஸ்டாக்ஸையும் 5 மடங்கு எக்ஸ்ட்ராவா காசு போட்டீங்கன்னா 50,000 சம்பாதிக்கலாம். இதுல நான் ஒரு 10 ஸ்டாக் சொல்ல போறேன். நீங்க அந்த ஸ்டாக்ஸை முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. எப்படி நான் அந்த ஸ்டாக்ஸை சூஸ் பண்றேன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணா வீடியோக்குள்ள போகலாம். நான் விக்னேஷ், திஸ் இஸ் ஃபைனான்ஸ் நியூஸ், வி வேல்யூ யுவர் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம கிளியரா புரிஞ்சுக்கலாம். ஒரு கம்பெனி பண்ற ப்ராஃபிட்ல அதோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸை கொடுக்கறது தான் டிவிடெண்ட். ஸோ நானும் நீங்களும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். இதுல 1000 சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதுல ப்ராஃபிட்டை 50-50 உங்களுக்கு 500 எனக்கு 500 பிரிச்சு போடல. அதே மாதிரி தான் எவ்வளவு ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்களோ எல்லாருக்கும் பிரிச்சு தருது. ஆனா இங்க ஒரு கேட்ச் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10,000 ஸ்டாக் பிரைஸ் இருக்கிற ஒரு கம்பெனி 100 டிவிடெண்ட் தராங்க. இன்னொரு கம்பெனி 1000 ஸ்டாக் பிரைஸ், ஆனா அவங்க 50 தான் டிவிடெண்ட் தராங்க. ஸோ 100 டிவிடெண்ட் தர கம்பெனி பெருசு நீங்க நினைக்க முடியாது. ஏன்னா 1000 ஸ்டாக்கை 2 வாங்கினாலே அதே 100 நீங்க மேக் பண்ணிடலாம் 2,000. ஸோ இங்க டிவிடெண்ட் ஏர்ன்டுங்கிறது வேற, டிவிடெண்ட் ஈல்டுங்கிறது வேற. எவ்வளவு ரூபாய்க்கான ஸ்டாக் பிரைஸ்க்கு எவ்வளவு டிவிடெண்ட் கிடைக்குது அப்படிங்கிறத டிவிடெண்ட் ஈல்டு. ஸோ நம்மளுடைய ஃபோக்கஸ் அதிகமான டிவிடெண்ட் ஈல்டு தரக்கூடிய கம்பெனிஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். சரி, ஓகே, அப்போ வேலை முடிஞ்சது. நம்ம டிவிடெண்ட் ஈல்டு இருக்கிற கம்பெனியை ஜஸ்ட் ஃபில்டர் அவுட் பண்ணி அது எல்லாத்துலயுமே இன்வெஸ்ட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியன் மார்க்கெட்ல ஹையஸ்ட் டிவிடெண்ட் ஈல்டு தரக்கூடிய 2 கம்பெனிஸ் என்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் ஆயில் அண்ட் REC லிமிடெட். இவங்க 2 பேருமே 8.38 and 9% கிட்ட டிவிடெண்ட் தராங்க. பட் இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி டிவிடெண்ட் தரணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. அதையும் மீறி அவங்க டிவிடெண்ட் தராங்கன்னா அதுக்கு என்னெல்லாம் காரணங்கள் இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். அதுல நம்பர் 1 காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கம்பெனிக்கு இதுக்கு மேல வளர்றதுக்கு எந்த இடமுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இந்தியன் ஆயில் கம்பெனி பாத்தீங்கன்னா ஆயில் செக்டார்ல ஒரு மேசிவ் வளர்ச்சி ஆல்ரெடி பார்த்துட்டாங்க. இதுக்கு மேல இந்த கம்பெனிக்கு ஃபியூச்சர் க்ரோத்னு சொல்லிட்டு பெருசா எதுவும் இல்லை. மேபி EV செக்மெண்ட்டுக்கு மூவ் ஆகிறது இருக்கலாம். பட் இந்த ஆயில் செக்மெண்ட்ல எந்த ஃபியூச்சர் க்ரோத்தும் இல்லை. ஸோ இப்போ வரக்கூடிய எல்லா காசுமே அவங்களுக்கு கம்ப்ளீட்லி ப்ராஃபிட்ஸ் தான். ரீஇன்வெஸ்ட் பண்றதுக்கு பிசினஸ்ல இடம் இல்லைங்கிறதுனால அவங்க ப்ராஃபிட்ஸா வெளியே கொடுக்கலாம். 2வது ரீசன் என்ன அப்படின்னா, சரி எங்க ஸ்டாக் பிரைஸே ரொம்ப மோசமா தான் இருக்கு, பிசினஸ் நல்லா இல்ல, டிவிடெண்டுக்காகவாவது எங்க ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இதுக்கு சில பேர் கடன் வாங்கி கூட டிவிடெண்ட் தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வேதாந்தா. இவங்க அவங்களுடைய ஸ்டாக் பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்கி அதுல டிவிடெண்ட் தராங்க. ஸோ ஸ்டாக் பிரைஸ் ஆர்டிஃபிஷியலா மூவ் ஆகுது. அதுல இருந்து இந்த பாருங்க எங்க ஸ்டாக் பிரைஸ் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு, எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கடன் தாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கடன் கேட்டு அவங்க பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்றாங்க. 3வது வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிசினஸ் ஓனருக்கே இந்த ப்ராஃபிட்ஸ் தேவைப்படுமா இருக்கும், அதுக்காக வெளில எடுப்பாங்க. இந்த ப்ராஃபிட்ஸை வெளில எடுக்கும்போது ஒரு பிரச்சனை இருக்கு. டாக்ஸ் கட்டி தான் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிசினஸ் ஓனர்ஸ் ப்ராஃபிட்டை ரீஇன்வெஸ்ட் தான் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதையும் தாண்டி ப்ராஃபிட் வெளில எடுக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் எதுவா இருக்கணும்னா, கடன் அடிக்கிறது ஆர் வேற ஒரு பிசினஸை டெவலப் பண்றதா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் TCS, டாடா 72% ஸ்டேக் வச்சிருக்காங்க. அதுல இருந்து வரக்கூடிய எல்லா இன்கமுமே அவங்க வெளியே எடுப்பாங்க. காரணம், அந்த TCSல இருந்து வரக்கூடிய இன்கம் வச்சு தான் டாடா மோட்டார்ஸ் ஒரு பெரிய கம்பெனி இப்போ வளர்த்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாட் ஆல் டிவிடெண்ட்ஸ் ஆர் ப்ராஃபிட்டபிள். சில பேர் ஜஸ்ட் உங்களை ஸ்டாக் வாங்க வைக்கிறதுக்காகவே டிவிடெண்ட் தருவாங்க. அதனால நம்ம எந்த கம்பெனிக்கு ஃபியூச்சரும் இருக்கு, அவங்க டிவிடெண்டும் ஒரு முக்கியமான ரீசனபிளான ரீசனுக்காக தான் தராங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்க அந்த ஸ்டாக்கை வாங்கணும். அப்பதான் டிவிடெண்ட் வந்தாலும் உங்களுக்கு ஷேர் பிரைஸும் மேல போகும். ஆரம்பிச்சர்ல RPM ஸ்பீட் கம்மி ஆயிடுச்சு. சோ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ல ஒரு வேரியேஷன் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு சுத்தமா சுத்தாதா. சோ ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ்ல நம்ம இப்ப டிவிடெண்ட் போடுறதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸை பார்க்கலாம். சரி, இப்ப நம்ம டிவிடெண்ட் போர்ட்ஃபோலியோல ஸ்டாக் நம்பர் 1 என்ன அப்படின்னா, நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, ITC லிமிடெட். இந்தியன் FMCG செக்டர்லயே ஹையஸ்ட் டிவிடெண்ட் ஈல்டு தரக்கூடிய ஒரு முக்கியமான கம்பெனி தான் இவங்க நியர்லி 2.96% டிவிடெண்டை இப்ப தந்துட்டு இருக்காங்க ஈல்டா மட்டுமே. இதுக்கு முன்னாடி 3% டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப மார்க்கெட் குறைஞ்சதுனால அது குறைஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட் ஏறும்போது டிவிடெண்ட் ஈல்டுமே அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்த இடத்துல நம்ம சேனல்ல அதிகமா யூஸ் பண்ண PG இன்வெட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு காரணம், இவங்க ஜஸ்ட் ஒரு ஸ்டாக் மட்டும் கிடையாது, இவங்க ஒரு ஹைபிரிட் மாதிரி, பாதி பாண்ட்ஸ் அண்ட் பாதி ஸ்டாக் இருக்கு அப்படிங்கிறதுனால இவங்க கிட்ட இருந்து 3.93% டிவிடெண்ட் ஈல்டு வந்துட்டு இருக்கு. 3வது கம்பெனியா நான் சூஸ் பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ மோட்டார் கார்ப். இந்த கம்பெனி கரண்ட் டைம்ல ஒரு ஃபேர் வேல்யூ ரேட்ல இருக்காங்க. அரௌண்ட் 2.47% டிவிடெண்டா மட்டுமே தராங்க.
இவங்க பத்தி ஒரு தனி வீடியோ சீக்கிரமாவே வருது. அந்த வீடியோ வந்துருச்சு அப்படின்னா மேல காட்டுறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்ம எஃப்எம்சிஜில ஒரு கம்பெனி பார்த்துட்டோம், ஹைபிரிட்ல ஒரு கம்பெனி பார்த்துட்டோம், அண்ட் ஆட்டோமொபைல் ஒரு கம்பெனி பார்த்துட்டோம். இப்போ வேற ஒரு செக்டார்ல இருந்து ஒரு புது கம்பெனி பார்க்க போறோம், HCL டெக்னாலஜிஸ். இதோட நிறைய டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனிஸ் நிறைய பேர் இருந்தாலும் ஐடி செக்மெண்ட்ல நம்ம கண்டிப்பா டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி வேணும். அட் த சேம் டைம் அது அண்டர் வேல்யூடாவும் இருக்கணும். ஏன் டிசிஎஸ் சூஸ் பண்ணலன்னா இதுதான் ரீசன். இதை விட அதிகமா அவங்க டிவிடெண்ட் கொடுத்தாலும் அவங்க இப்போ அண்டர் வேல்யூடா இல்லை. இந்த HCL டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா ஐடி செக்மெண்ட்லயே ஓரளவுக்கு கம்மியான வேல்யூல இருக்காங்க. ஸ்டில் ஃபேர் வேல்யூக்கு மேல தான் இருக்காங்க. இதை தெரிஞ்சுட்டு வாங்குங்க. இவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்ட் 3.80% இருக்கு. 1 இயர் முன்னாடி 3.51% இருந்துச்சு. இப்போ ஸ்டாக் பிரைஸ் எல்லாமே கீழே இறங்கிருக்கு. அதனால இவங்களோட டிவிடெண்ட் ஈல்டும் குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ண போற ஸ்டாக் டிவிடெண்ட்டுக்காக இருந்தாலும் முக்கியமா அவங்களுடைய ஃபியூச்சரை பார்த்து தான் வாங்குறோம். இப்போதைக்கு அவங்க ஓவர் வேல்யூட் அப்படிங்கிற செக்மெண்ட்ல இருந்தாலும் இவங்க ஃபியூச்சர்ல அவங்க பிசினஸ் இந்த ஓவர் வேல்யூஷனை தாண்டிடும். இந்த கம்பெனி என்ன அப்படின்னா டாடா ஸ்டீல். இவங்க 2.39% டிவிடெண்ட் தராங்க. இப்போதைக்கு இவ்வளவு கொடுத்தாலும் இவங்க டிவிடெண்ட் தரதுக்கான முக்கியமான காரணம் இவங்க பேர்ல ஏகப்பட்ட கடன் இருக்கு. அந்த கடன் அடைக்கிறதுக்காக தான் இவங்க டிவிடெண்ட்டை ஃபுல் ப்ராஃபிட்டா புக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஏன் இவங்க இதை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டீல் செக்மெண்ட்ல ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக டாடா ஸ்டீல் மேல அதிகமா கடன் வாங்கிட்டாங்க. இப்ப அந்த கடன் இருக்கிறதுனாலே இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் நமக்கு அதிகமா தெரியுது. கடன் எல்லாமே அடைச்சிட்டாங்கன்னா இவங்க கிட்ட எக்ஸஸ் கேஷ் ஃப்ளோ எக்கச்சக்கமா வந்துடும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா இந்த கம்பெனி இப்ப ஓவர் வேல்யூடா தெரிஞ்சாலும் கடன் அடைச்சப்போ அண்டர் வேல்யூடா ஆயிடும் இந்த ரேட்ல. பட் ஒரு ஆக்சுவல் வேல்யூஷனா இவங்க ஓவர் வேல்யூடா தான் இருக்காங்க. அடுத்து நம்ம சூஸ் பண்ண போற கம்பெனி பேங்கிங் செக்டர்ல இருக்கிற கம்பெனி விச் இஸ் கர்நாடகா பேங்க். இதை நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். பேங்க்ஸுக்கு அவங்களுடைய பிசினஸே அவங்களுக்கு வரக்கூடிய காசை ரொட்டேஷன்ல விட்டுட்டே இருக்கிறது தான். அதையும் தாண்டி ஒரு டிவிடெண்ட் தராங்க அப்படின்னா அவங்க வேணும்ட்டே ப்ராஃபிட் புக் பண்றாங்க. அதுல ஒரு முக்கியமான கம்பெனி தான் கர்நாடகா பேங்க். அண்ட் இதே மாதிரி இன்னொரு பேங்க் பண்ணிட்டு இருக்காங்க, அது தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். இவங்க ரெண்டு பேருமே 2.40% அண்ட் டிஎம்பி 2% ஆஃப் டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. பேங்கிங் செக்டர்ல சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் சூஸ் பண்ண ஸ்டாக் தான் இது. இது உங்களுக்கு வேணாம்னா நீங்க வேணா ஒமிட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3% கிட்ட டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனிஸ் தான். இப்ப நம்ம கொஞ்சம் ஹை ரிஸ்க் எடுத்து சில கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம். இங்கெல்லாம் 6%, 7% கூட டிவிடெண்ட் தராங்க. பட் இவங்க வந்து ஃபண்டமெண்டலி இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்டாக்ஸ் மாதிரி அண்டர் வேல்யூட்லாம் கிடையாது. ஆக்சுவலா இந்த ரேட்ல நான் இந்த ஸ்டாக்கை வாங்கவே மாட்டேன். பட் ஜஸ்ட் பிகாஸ் இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஈல்ட் நல்லா இருக்கு அப்படிங்கறதுனால நான் இந்த கம்பெனிஸை பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். இதுல நம்பர் 1 கம்பெனி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல் இந்தியா லிமிடெட். இவங்க 6.12% டிவிடெண்ட் ஈல்ட் தராங்க. இந்த லிஸ்ட்லயே ஹையஸ்ட் டிவிடெண்ட் ஈல்ட் இவங்க தான் தராங்க. பட் நான் ஏன் இவங்க டாடா பவரோட அதிகமா சூஸ் பண்ணேன் அப்படின்னா ஏன்னா டாடா பவரும் கோல் இந்தியாவும் கிட்டத்தட்ட ஒரே வேலை தான் செய்யறாங்க. பட் பவர் செக்டர்ல கோல் இந்தியா மட்டும் தான் ஹையஸ்ட் டிவிடெண்ட் தராங்க. ஸோ டிவிடெண்ட்டுக்காக மட்டும் தான் இந்த வீடியோங்கிறதுனால நான் இந்த கோல் இந்தியாவை சூஸ் பண்ணியிருக்கேன். பட் செக்டார் வைஸ் பாத்தீங்கன்னா டாடா பவர் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். அடுத்தது இவங்களை விட அதிகமா டிவிடெண்ட் தர ஒரு கம்பெனி இந்தியன் ஆயில் கார்பரேஷன். இவங்களை நான் சூஸ் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா உங்க போர்ட்ஃபோலியோ கன்சிடர் பண்ணிக்கோங்க. 8.98% டிவிடெண்ட் தராங்க. ஜஸ்ட் ஒரு ஆயில் கம்பெனி, இன்ட்ரெஸ்ட் இருந்தா செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்ப ஃபார்மா செக்டர்ல ஒரு கம்பெனி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணதுதான் நோவார்டிஸ் இந்தியா லிமிடெட். இவங்க 2.47% டிவிடெண்ட் தராங்க. இந்த கம்பெனி ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. ஸோ நான் ஒரு காசு முன்னாடியே கொடுத்துருந்தேன். டிவிடெண்ட்டுக்காக மட்டும் வேணா கன்சிடர் பண்ணுங்க. ஆக்சுவலி இந்த கம்பெனியை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஃபைனலி ஒரு ETF நான் சொல்ல போறேன். இந்த ETF பேரு டிவோப் பீஸ். ஸோ நிப்பான் இந்தியா நிஃப்டி பீஸ் எப்படியோ அதே மாதிரி டிவிடெண்ட்டுக்காகவே ஒரு ஃபண்ட் உருவாக்கப்பட்டது. அதுதான் டிவோப் பீஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஃபண்டை நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நெஸ்லே மாதிரி HUL மாதிரி கம்பெனிஸ்லாம் நல்ல டிவிடெண்ட் தராங்க. அட் த சேம் டைம் அவங்க ரொம்பவே ஓவர் வேல்யூடா இருக்காங்க. ஸோ அதை நம்மளால டைரக்டா வாங்க முடியாது. இந்த டிவோப் பீஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா நெஸ்லே HUL மாதிரி ஓவர் வேல்யூடா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸுமே வாங்கியிருப்பாங்க. அட் த சேம் டைம் ஐடிசி மாதிரி அண்டர் வேல்யூடா இருக்கிற ஸ்டாக்ஸுமே வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த ஓவர் வேல்யூஷன் அண்டர் வேல்யூஷன் ஓரளவு கம்பன்சேட் பண்ணும். அந்த காரணத்தால நான் இந்த டிவோப் பீஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இந்த டிவிடெண்ட் வந்து கம்ப்ளீட்டா வேற வகையில வரும். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட்ஸ்ல கேளுங்க, உங்களுக்கு தனி வீடியோ போடுறேன். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல டிவிடெண்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ண நேரம்னு பார்த்து மார்க்கெட் திடீர்னு 50% கீழே வந்துச்சுன்னா இது நடக்காதுன்னு நினைச்சீங்கன்னா நோ, ஸ்டாக் மார்க்கெட் இப்படிதான் ரியாக்ட் பண்ணும். இந்த நேரத்துல உங்க டிவிடெண்ட் ஈல்ட் 50%க்கு மேல கீழே விழுந்துடும். நீங்க கேட்கலாம், நான் டிவிடெண்ட் ஈல்ட் அதிகமாக தானே வாங்கியிருக்கேன், மார்க்கெட் கீழே வந்தா எனக்கு இன்னும் அதிகமாக தானே காசு வரணும்ட்டு. அப்படி கிடையாது. எப்பெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழுதோ அப்படின்னா அந்த பிசினஸும் நல்லா இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ பிசினஸ் கம்மியா பண்ணும்போது ப்ராஃபிட்ஸுமே கம்மியா பண்ணும், உங்களுக்கு டிவிடெண்டுமே ரொம்ப கம்மியா வரும். அடுத்தது எல்லா கம்பெனிஸுமே டிவிடெண்ட் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆப்ளிகேஷனுமே இல்லை. திடீர்னு அந்த கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்க வேணாம்னு நினைச்சோம்னா அதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்காகவும் நீங்க ஒரு 10-15% உங்களுடைய இன்கம்ல இருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தான் பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு ஒரு கரெக்ட் டிவிடெண்ட் ஈல்ட் பர்சன்டேஜ் கிடைக்கும். டிவிடெண்ட்ல இருந்து ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு 8,000ல இருந்து 10,000 வரைக்கும் தான் உங்களால ஆக்சுவலா பார்க்க முடியும். பட் இங்க உங்களுக்கு அட்வான்டேஜுமே இருக்கு. ஸ்டாக் பிரைஸ் மேல போறதுக்கும் சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோல சொல்ல வரேன். ஆனா இந்த டிவிடெண்ட் ஈல்ட் ஸ்ட்ராட்டஜியோட ரொம்பவே பர்ஃபெக்டா ஒர்க் ஆகக்கூடிய FIRE ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் ஏர்லி அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி மூலமா
பாண்ட்ஸ்ல இதே 10 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணி எப்படி ப்ராஃபிட்டபிளா இருக்கலாம், உங்களோட லைஃப் ஃபுல்லாவே பாண்ட்ஸ் எல்லாம் எப்படி நடத்தலாம் அப்படிங்கறத நான் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க, உங்க லைஃப் செம்மையா இருக்கும். நான் அங்க உங்களை மீட் பண்றேன். ஹேவ் a great day. விக்னேஷ்.